ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ரிலீஸ் ஹோம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான சூப்பரான கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சன் உள்ள பாத்திரம் வீடு ஃபுல்லாக எப்படி எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் சிரமமும் இல்லாமல் பளபளன்னு ஆக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம வீட்டையே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக பளபளன்னு சுத்தமாக ஆக்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் ஹோம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்லாமே இந்த வினிகரை வச்சு தான் பார்க்க போகிறோம். இதில் சிட்ரிக் வினிகர்னு சொல்லுவாங்க. இது சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சைனீஸ் ஃபுட்டு, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த வினிகர் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இல்லை ஆன்லைனில் கூட நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். இது ஈஸியாகவே கிடைக்கும். இதோட விலை ரொம்ப கம்மி தான். இது சமையலுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள பாத்திரத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு படிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா பாத்திரம் எல்லாமே உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம கழுவி ஒழுங்காக காய போடாட்டி, அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே போட்டோம்னா கூட அந்த தண்ணி அப்படியே டெபாசிட் ஆகி அந்த பாத்திரத்தையுமே ஒரு மாதிரி உப்பு படித்த மாதிரி அப்படியே இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன தான் தேய்ச்சாலும் அது ஒழுங்காகவே போகவே போகாது. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பாத்திரம் எல்லாமே பளபளன்னு ஆயிரும். அதுக்கு நான் 2 மூடி வினிகர் எடுத்திருக்கேன். அந்த பாட்டிலோட மூடியே தான் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த 2 மூடி அளவில் அந்த வினிகர் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் இருக்கும்ல, அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் மோஸ்ட்லி அதே அளவுக்கு அந்த 2 மூடி வினிகர் ஊற்றின அளவுக்கே கொஞ்சம் அந்த லிக்விடையும் போடுங்க. அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஷ்வாஷ் லிக்விடையும் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் 2 மூடி அளவு தண்ணி, அதாவது வினிகர், தண்ணி, டிஷ்வாஷ் லிக்விட், இது 3மே சேம் லெவலாக இருக்கணும். அப்போ தான் பாத்திரங்கள் லோஷன் ரெடி ஆகும். இந்த மாதிரி ஊற்றினோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே அதிலேயே அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரம் தேய்க்க ஆரம்பிங்க. இங்கே பாருங்க, இது பால் பாத்திரம். இது சைடில் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி உப்பு படிஞ்ச மாதிரியே இருக்குது. இப்போ இதை நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா அதை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் பாத்திரம் கழுவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், சுத்தமாக இல்லவே இல்லை. இதை வேணால் நான் உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறமும் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் எல்லா பாத்திரத்தையும் கழுவுனீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பாத்திரம் எல்லாமே பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிடும். புதுசு போலவே எப்போதுமே இருக்கும். இங்கே பாருங்கள், இது நான் காஞ்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. இங்கே பாருங்கள், சுத்தமாக உப்பு படிஞ்ச மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே பாத்திரமே புதுசு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இது பாத்திரங்களோட இடத்துல தான் இது. அந்த சோப்பு தண்ணி, உப்பு தண்ணி எல்லாத்துக்கும் அது அப்படியே படிஞ்சு நம்மளுக்கு அப்படியே உப்பு படிஞ்ச மாதிரியே ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பாத்திரங்கள இடத்துல பைப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். பைப்பை திருகிற இடமா இருந்தாலும் சரி, பைப்பே கொஞ்சம் ஒரு மாதிரி உப்பு படிஞ்ச மாதிரியே தான் இருக்குது. இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பாருங்கள். இதுக்கு வினிகர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 மூடி வினிகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1/2 லெமன் நல்லா புழிஞ்சுக்கோங்க. 1/2 லெமன் நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் டிஷ்வாஷ் லிக்விட் அட்லீஸ்ட் ஒரு 2 மூடி, அதே மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றிட்டு 2 மூடி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு இதையும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அப்படியே வச்சுருங்க. 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பாக வச்சு அந்த இடத்துல நல்லா தேய்ங்க. நல்லா தேய்ச்சிங்கனாவே சூப்பராகவே போய் அந்த செவத்தில் நல்லா இந்த மாதிரி எங்கே நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சோ அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாவே சூப்பராகவே நீட்டாக க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அந்த பைப்லேயும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக நீட்டாக புதுசாகிரும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு வாட்டை அதே லிக்விடை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸ்க்ரப்பாக வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு வாட்டை நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் அந்த பைப்பு, அந்த செவர் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம பைப்பை கழுவுறோம். பைப்பை பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ அப்படியே புதுசு போல் இருக்குது பாருங்கள். முன்னாடிக்கு இப்போயும் நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் சூப்பராகவே தெரியும். செவத்தை நீங்கள் தண்ணி ஊற்றியும் கழுவலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு கூட கழுவலாம். அந்த ஸ்பாஞ்சை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த சோப்பு முறை எல்லாமே போயிடும் உங்களுக்கு. பாருங்கள், முன்னாடி இருந்த டைல்ஸையும் பாருங்கள், இப்போ இருந்த டைல்ஸையும் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. உப்பு படிஞ்சது எல்லாமே நல்லாவே சூப்பராக போயிடுச்சு.
இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி உங்கள் இடத்த வந்து நீங்கள் கிச்சனை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா புதுசு போல் எப்போதுமே இருக்கும். அந்த உப்பு படிஞ்சதெல்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சனுக்கு வந்து எப்போதுமே புதுசு போல் நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து விளாட்றோன்னு சொல்லிட்டு செவத்தில் எல்லாத்தையும் பென்சில் ஸ்கெட்ச் பேனாவில் வச்சுலாம் கிறுக்கிடுவாங்க. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் குட்டி பசங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. எது பண்ணக்கூடாதுங்கிறோமோ அதை தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் செவத்தை எப்படி க்ளீன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் விட கிச்சனில் இந்த சுவிட்ச் போர்டு எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி எண்ணெய் படிஞ்சு ஒரு மாதிரி அழுக்காயிரும். அது எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் சுவிட்ச் போர்டில் ரொம்ப தண்ணி நம்ம வைக்க முடியாது. அதனால் மேலாக தொடச்சிட்டு அப்படியே விட்டுருவோம். அதெல்லாம் எப்படி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு லிக்விட் போதும். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி நான் எடுத்திருக்கேன். இந்த குழிக்கரண்டியில் நான் 2 கரண்டி வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 கரண்டி தண்ணியை எடுத்துட்டு இதில் 1 கரண்டி வினிகர் ஊற்றிக்கிறேன். அதாவது 2 பங்கு தண்ணிக்கு 1 பங்கு வினிகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து நான் செவத்தை வந்து நான் அழகாக க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள். இங்கே வந்து என் பையன் வந்து பென்சில் வச்சு கிறுக்கியிருக்கான். இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்து க்ளீன் பண்ணி காட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காட்டன் துணியில் அந்த ஸ்ப்ரேயை அடிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் தேய்க்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா அழகாக புது சவர் மாதிரி ஆயிரும். இது வந்து பென்சில் ஸ்கெட்சுக்கு மட்டும் இல்லை, ஏதாவது அழுக்கு படிஞ்சா இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த இடமே வந்து புதுசு போல் ஆயிரும். நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். இப்போ லைட்டாக தேய்க்கும் போதே உங்களுக்கு அந்த பென்சில் கிறுக்குனது வந்து லைட்டாக போய்க்கிருக்கு. இது வந்து பென்சிலை வந்து நம்ம இரேசரை கூட அழிச்சிடலாம். ஆனால் ஸ்கெட்சு பென்னில் கிறுக்குனதை வந்து எப்படி என்ன பண்ணாலும் போகவே போகாது, அப்படியே தான் இருக்கும். இது வந்து நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக ஈஸியாகவே போயிடும். உங்களுக்கு புதுசு போல் இருக்கும் சவரு. இங்கே பாருங்கள், நான் மொத்தமாக வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருந்த தடமே நம்மளுக்கு தெரியலை, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அதே சொல்யூஷனை வச்சு நீங்கள் கண்ணாடி கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த கண்ணாடியில் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. நீங்கள் தொடச்சிருந்தீங்கன்னா பாத்ரூமில் உள்ள கண்ணாடி இல்லாட்டி உங்கள் பால்கனியில் உள்ளது அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அழுக்கு எல்லாமே நல்லா சுத்தமாக போயிடும். இங்கே பாருங்கள், இது வந்து கிச்சனில் உள்ள சுவிட்ச் போர்டு. இது வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது, ஒரு மாதிரி எண்ணெய் படிஞ்ச மாதிரி ரொம்ப அழுக்காகவே இருக்குது பாருங்கள். இதை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் அடிச்சுக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக நம்ம தண்ணி அடித்தோம்னா நம்மளுக்கு ஷாக் அடிச்சிடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் அந்த தண்ணியை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சுவிட்ச் போர்டை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து நம்மளுக்கு சுவிட்ச் போர்டு வந்து ஷாக் அடிக்கிற நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக தான் நம்ம இதை பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சாவே அது வந்து ஈஸியாகவே போயிடும் அது அந்த அழுக்கு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சாவே போயிடும். இங்கே பாருங்கள், நான் இப்போ தேய்ச்சிட்டு இப்போ எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குது, புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பழசுக்கும் புதுசுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கிச்சனில் உள்ள சுவிட்ச் போர்டு மட்டும் இல்லை, மற்ற எங்கே இருந்தாலும் இந்த சுவிட்ச் போர்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக சுத்தமாக இருக்கும். இந்த உங்கள் வீடே வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கலாம். ஆனால் சுவிட்ச் போர்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் தண்ணி அந்த ஸ்ப்ரேயை வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடிங்க. ஏன்னா வந்து ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். கொஞ்சம் அது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம வீட்டில் பேட் ஸ்மெல் மோஸ்ட்லி வரும். எதுலேருந்து வரும்னா சாக்ஸ்லேருந்து தான் வரும். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் குட்டி பசங்க இல்லை பெரியவங்களே வந்து சாக்ஸ் போட்டுட்டு வந்துட்டு அதை அப்படியே கலட்டி போட்டுருவாங்க. ஸோ அது மூலியமாக நம்மளுக்கு பேட் ஸ்மெல் ரொம்பவே வரும். அதை நம்ம சம்டைம்ஸ் வாஷ் பண்ணும்போது கூட ஒழுங்காகவே போகவே போகாது. எகைன் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக கூட நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு அந்த பேட் ஸ்மெல்லே இல்லாமல் நல்லா சூப்பராக எப்படி நம்ம சாக்ஸ்லாம் க்ளீன் வாஷ் பண்ணாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன ஒரு மக்கு போதும். இந்த மக்கில் நீங்கள் டிடர்ஜென்ட் பவுடரை போட்டுக்கோங்க. டிடர்ஜென்ட் பவுடர் போட்டதுக்கப்புறம் அதில் வினிகர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கோங்க. வினிகர் ஊற்றிட்டு அதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாக்ஸ் அதில் ஊற வைங்க. இப்போ பாருங்கள், நான் ஊற வைக்கிறேன். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஊறினதுக்கப்புறம் நார்மல் வாஷ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வாஷிங் மிஷினில் கூட நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எப்படி வாஷ் பண்ணி முடிச்சோன்னா நல்லா வெயிலில் நல்லா காயப்பட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சுத்தமாக பேட் ஸ்மெல் வரவே வராது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.